ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 16 வசனம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். யாருடைய பரிபூரணம்? இயேசு கிறிஸ்துவனுடைய பரிபூர்ணத்தினாலே எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி, அந்த ஒளி ஒரு மனிதனுக்குள் வரும்பொழுது அந்த மனிதனை பரிபூர்ணமடைய செய்கிறது. அந்த பரிபூர்ணம் நமக்குள்ளே நிறைவாகும் பொழுது கிருபையின் மேல் கிருபை நமக்கு அளிக்கப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவனுடைய பிரகாசமான ஒளியில வாசம் பண்ணும்படி கர்த்தர் விரும்புகிறார். இதைதான் இதே யோவான் 1 யோவான்ல சொல்லும்பொழுது சொல்லுகிறார், அவர் ஒளியில் நடப்பது போல நாமும் ஒளியில நடந்தால், அவர் ஒளியிலே வாசமாய் இருப்பது போல நம் வாழ்க்கையும் ஒளியாக இருந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இந்த பரிபூர்ணம் எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்றால், நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது, தேவனோடு நெருங்கி இருக்கும் பொழுது. எப்படி நெருங்குவது? அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது அந்த நெருக்கம் மிக அதிகமாய் இருக்கும். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை பிரகாசம் அடைய பண்ணும் பொழுது அவருடைய பரிபூர்ணம் நமக்குள்ளே வெளிப்படும். அந்த பரிபூர்ணம் வந்த மாத்திரத்தில் கிருபையின் மேல் கிருபை வளர்ந்து பெருக ஆரம்பித்துவிடும். நம் வாழ்க்கையில் சில நேரத்தில் இந்த கிருபைக்காக ஏங்கி நிற்கிறோம். அவர்களுக்கு இந்த கிருபை இருக்கிறது, இவர்களுக்கு இந்த கிருபை இருக்கிறது, எனக்கு மாத்திரம் இந்த கிருபை இல்லை. ஏன் இந்த கிருபை இல்லை? இந்த கிருபை பரிபூர்ணமடைய பண்ணுகிறவர் நமக்குள்ளே வந்துவிட்டார். இந்த கிருபையும் சேர்ந்தே நம்ம இடத்துல வந்து விடுகிறது. இந்த கிருபையும் நமக்குள்ளே சேர்ந்தே காணப்படுகிறது. இதைத்தான் யோவான் விளக்குகிறார். அப்படி எப்படி விளக்குகிறார்? எந்த மனிதனை, உலகத்தில் வந்த எந்த மனிதனை பிரகாசிப்பிக்கிற ஒளி, அந்த மெய்யான ஒளி. யோவானுக்கு புரிந்துவிட்டது, இயேசு கிறிஸ்து என்ற அந்த மெய்யான ஒளி எந்த மனிதனுடைய வாழ்க்கையையும் பிரகாசம் அடைய செய்கிறது என்பதை. உங்களுக்கும் எனக்கும் அது புரிய வேண்டும். இதைத்தான் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே ஒருவர் வாசம் பண்ணுகிறார், அவர் உங்களுக்குள்ளே மகிமை நம்பிக்கையாக இருக்கிறார். இந்த மகிமை நம்பிக்கையாக இருக்கிறது ரகசியத்தை தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்த சுத்தமான. யோசிச்சு பாருங்க, கொலோசியர் நிருபத்தில் 1 அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது பரிசுத்தவான்களுக்கு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். இயேசுவானவர் உங்களுக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக இருப்பதே அந்த ரகசியம். அப்போ எந்த மனிதனுக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணிவிட்டால், வந்துவிட்டால், அவன் வாழ்க்கை பரிபூர்ணமடைகிறது. மாத்திரமல்ல, கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல் கிருபை வெளிப்பட ஆரம்பித்து விடுகிறது. இதைத்தான் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி எங்களுக்குள்ளே வந்துவிட்டால் எங்களை பூர்ணமடைய பண்ணி கிருபையின் மேல் கிருபையில் தந்து விடுகிறேன். அதை நாங்கள் இத்தனை நாட்கள் இழந்து விட்டோம். இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து இந்த காலை வேளையில் நாங்கள் கேட்கிறோம், கர்த்தர் கிருபையின் மேல் கிருபையை தந்து எங்களை ஆசீர்வதித்தள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.